புதையல் வேட்டை. கதாபாத்திரங்கள் ஜாக் மற்றும் மித்ரன். ஜாக் பலமான தோற்றம் மற்றும் கூர்மையான எண்ணம் கொண்ட அனுபவமுள்ள புதையல் வேட்டையாளர். ஜாக் பழங்கால கதைகளையும் வரைபடங்களையும் ஆழமாக அறிந்தவர். மித்ரன் ஜாக்கின் சாகச நண்பர், தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவன். அதிக அடர்த்தியான காடு இயற்கையின் ஒலிகளால் நிறைந்திருந்தது. பறவைகள் கூச்சலிட்டன, இலைகள் சலசலப்பும் தூரத்திலிருந்து அருவியின் முழக்கத்தையும் கேட்க முடிந்தது. இது சரியான வழியா ஜாக்? சிக்னல் பலவீனமாக வருகிறது. வரைபடத்தில் நம்பிக்கை வை மித்ரன். தொழில்நுட்பத்திற்கு எல்லைகள் உள்ளன, ஆனால் இந்த வரைபடம் நம்மை இதுவரை உண்மையிலேயே வழிநடத்தியுள்ளது. இங்கே பாரு, இந்த பழங்கால குறியீடுகள் நாம் எக்கோஸ் கல்லுக்கு அருகில் இருப்பதாக கூறுகின்றன. எக்கோஸ் கலா? கட்டுக்கதை போல் இருக்கிறதே. அனைத்து புதையல்களும் அப்படித்தான் அல்லவா? கதைப்படி கல் பாடும்போது புதையல் அருகிலிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வனத்தின் அடர்த்தியான பகுதிக்குச் சென்றனர். தாங்காத இருள் மற்றும் மரங்களின் நிழல் சூரிய ஒளியை பரப்பியது. ஜாக், இதை பாரு, காலடி சுவடுகள். மேலும் இது புதியதாக உள்ளது. இங்கு நாம் மட்டும் இல்ல. எச்சரிக்கையாக இரு. அவர்கள் முன்னேறி சென்றனர். அங்கே ஒரு பெரிய பச்சை கொடிகள் சூழ்ந்த கல்லை பார்த்தனர். இதுதான் எக்கோஸ் கல். இதேதான். சரி, இது எப்படி பாடும்? இதை உடைக்கலாமா? இல்லை, கதையின்படி நாம் அதில் 3 முறை தட்ட வேண்டும். ஜாக் கல்லை நெருங்கி மெதுவாக 3 முறை தட்டினார். கல் ஒரு நொடி மௌனமாக இருந்தது. பின்னர் கீஸ் என்று ஒரு சிறிய சத்தம் எழுந்தது. அருமை, உண்மையிலேயே பாடுகிறது. இப்போது புதையலை கண்டுபிடிக்கலாம். அவர்கள் கல்லைச் சுற்றி குறிப்பை தேடினர். ஜாக் கல்லின் அடியில் ஒரு குறிப்பை கண்டார். நீங்கள் தேடுவதைக் காண சூரியன் மறையும் இடத்தையும் நிலவு உதிக்கும் இடத்தையும் பாருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு சூரியன் மறையும் இடம் மற்றும் கிழக்கு நிலவு உதிக்கும் இடம். ஆனால் இது எப்படி நமக்கு உதவும்? இந்த குறிப்பு நமக்கு கிழக்கு மற்றும் மேற்குக்கு இடையில் உள்ள மத்திய இடத்தை தோண்ட வேண்டும் என்று சொல்கிறது. காம்பஸ் பயன்படுத்தி அவர்கள் மத்திய புள்ளியை கண்டுபிடித்து தோண்டத் தொடங்கினர். சில நிமிடங்களுக்குப் பிறகு மித்ரனின் கருவி ஒரு உறுதியான பொருளைத் தொட்டது. ஜாக், என்னை பாரு, ஒரு பொருள் கிடைத்துள்ளது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதையல் பெட்டியை எடுத்தனர். ஜாக் அதை மிகுந்த எச்சரிக்கையுடன் திறந்தான். அதில் தங்க நாணயங்கள், நகைகள் மற்றும் ஒரு பழைய வரைபடம் இருந்தது. இந்த வரைபடம் நம்முடைய சாகசம் இன்னும் முடியவில்லை என்று கூறுகிறது. எங்கே செல்வதற்கான வரைபடம்? அடுத்த புதையலுக்கு. இதுவே ஆரம்பம் நண்பாரு. அவர்கள் புதையலையும் மர்மமான வரைபடத்தையும் எடுத்துக்கொண்டு வனத்திலிருந்து புறப்பட்டனர். அடுத்த அத்தியாயத்தை ஆர்வமாக எதிர்பார்த்து சென்றனர்.